இவ ஒரு மக்கு. இன்னைக்கு சமைக்க போறது சிக்கன் லெக்கு. பிரியாணி பிரியாணி சமைக்கிறோம். பசிக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். இதுதான் லெக் பீஸு. இதை போட்டு தான் இன்னைக்கு பிரியாணியே செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, இதை பாருங்க, முழு கோழியும் போட்டு சமைக்க போறோம். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாத்தீங்களா லெக் பீஸு. உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்க. போடுங்க போடுங்க, லெக் பீஸா போடுங்க. அப்படியே போடு போடு. லெக் பீஸு மஞ்சத்தூள் போட்டு அழைக்கிறோம். அப்பதான் சுத்தமா இருக்கும். மஞ்சத்தூள்ன்றது வந்து கிருமி நாசினி. அந்த கிருமி நாசினியை முதல்ல போட்டு நம்ம அழைச்சோம்னாக்கா அந்த கிருமி எதுவும் இருந்தாலும் போயிடும். அதுக்காக தான் மஞ்சத்தூள் போடுறோம். வந்து உடம்புக்கு ஹெல்த்தி, அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு. ஆமாம், ஹெல்த்தியை பார்த்தா தான் ஃபுட்டு சாப்பிட முடியும். கண்டிப்பா. சிக்கனை பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. இன்னும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் சமைச்சோம்னு வச்சுங்க, மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். ஆசிரமத்துலாம் கொடுக்கறதில்ல, அங்கே கொடுத்து தான் சாப்பிட்றோம். இதை பொரிச்ச உடனே எனக்கு 2 சிக்கன் கொடுத்துருவோம். ஐயோ, பொரிக்கிறது இல்லையா, பிரியாணி, லெக் பீஸ் பிரியாணி. பல்லு இல்லாத உனக்கே பக்கோடா கேக்குதா? அந்த காலத்துல நம்ம ஆயா தாத்தாலாம் இந்த மாதிரி தான் ஒரு கோயை அறுத்து. நீயே தாத்தா தான் இந்த வயசுல கூட்டு. அந்த காலத்துல சொன்னேன். நம்ம சமையல் பண்றது பெருசு இல்ல, அதை சுத்தமா பண்ணணும். சுத்தம் சுகாதாரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாதான் அது ஒரு மனம். அது மனம் மட்டும் இல்ல, உடம்புக்கு நல்லது. வாயுவை பிரிக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து வாயுவை பிரிக்கும். நம்ம கை கால் விட்டு போகிறது, கை கால் குடைச்சல், இதெல்லாம் நீக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாத்தியா, சும்மா வந்தா கருவேப்பிலை செடி எப்படி முளைச்சிக்குது. அவன் வந்து தண்ணி ஊற்றி, அதான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அதே முளைக்காது, தானாக முளைச்சிக்குது இந்த ஏரியாவில். இது போல தான் காடுலாம் உருவாச்சு. லவங்கப்பட்ட பூவெல்லாம் போட்டு வெங்காயத்தை கொட்டி வதக்கும் போதே மனம் வருது பாருங்க, பிரியாணி வாசனை. நல்ல வெங்காயம் வதங்கி வருது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். தக்காளி போடணும், அப்பதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகா, கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்பதான் தக்காளி நல்லா வதங்கும். மூடி வச்சுக்கலாம். எப்படி கொதிக்குது பத்தியா, எண்ணெய் பிரியுது பாரு. அப்படியே மசாலா வந்து வரும்போதே இஞ்சி பூண்டு போடலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. நறுக்கிய புதினா, மல்லி, லெக் பீஸ், லெக் பீஸ் பாருங்க, செம்மையா இருக்கு. மசாலா கறிக்கும். வீட்ல வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா போடுங்க. பார்க்கும் போது எப்படி ஐயா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். மசாலாவில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. லைட்டா கொஞ்ச நேரம் தான். இப்போ அப்படியே தண்ணி ஊற்றி அரிசியை போட்டா பக்காவா லெக் பீஸ் பிரியாணி ரெடி ஆயிடும். மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொதிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம்.
8 9 செம்மையா கொதிக்குதுப்பா. செம்மையா கொதிக்குது. அரிசி போட்டுடலாம். போட்டுலாம். செம வாசனையா இதுல. ஆமா லைட்டா தொழி விட்டா. தண்ணி கொதிச்சு அரிசி கொட்டிக்கலாம். கம்பி எடுங்க. ஒரு தொழி விட்டு லைட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு தம் போட்டு வந்தான். கரெக்டா பாருங்க அரிசி மட்டும் தண்ணி வந்துச்சு. இப்போ தம் போட்டுலாம். நெய் ஊத்திக்கலாம். புதினா மல்லி மேல தூவிக்கலாம். தம் வைக்கிறதுக்கு நெருப்பு மேல அள்ளி போட்டுக்கலாம். விடு. பிரியாணிக்கு தயிர் பச்சடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் உடைச்சு விட்டுக்கலாம். நெய்யத்தா செம்மையா இருக்கு. நெய் ஊத்தி கலரி விட்டுக்கலாம். செம்மையா இருக்கு. பசு நெய்யும் அதுவும். இந்த மறுபடியும் பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரெடி. நாங்க எப்ப கொடுப்பீங்க லெக் பீஸ்? வேற லெவல்ல இருக்குது. லெக் பீஸ் பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி. ஐயா கட்ட போறேன். கட்டு காலையிலேருந்தே தான் சொல்லிங்கிற. லெக் பீஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நாங்க சாப்பிடும் போது எல்லாருக்கும் தனித்தனியாவே எடுத்து வைப்பாங்க. பிரியாணி அப்படியே மலை மாதிரி கூச்சி வச்சிருக்கேன். எந்த பக்கம் சாப்பிடுறதுனே தெரியல. எப்படின்னா சாப்பிடணும்னா இறங்குங்க. ஆளுக்கு ஒரு கோதாவில் இறங்கி அடிப்போம் லெக் பீஸ. எனக்கு 2 லெக் பீஸ் கொடுத்துருங்க. ஐயா எடுத்துங்க. 10 கூட நிறைய இருக்கு. சாப்பிட வேண்டியதுதான். லெக் பீஸா? வச்சுடா. போதும். நல்லா நிமிர்ந்து சாப்பிடணும். தந்துடா. இந்த எலும்பு என்னடா எத்தனை பீஸ் தான். ரைத்த கொஞ்சம் எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் கறி வச்சு சிக்கன் லெக் பிரியாணி. பட்டாபடி குக்கிங் வேற லெவல். வாங்கிக்கோ. புரியலையே. புரியலன்னா உங்களுக்கு புரியல.